இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகன் ஆசீர்வதி, மகன் ஆசீர்வதி. போயிட்டு வர சிஸ்டர். ஐயா என் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய். வாயை திறந்தாலே போய் பேசுறியா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன தண்டை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா இல்லப்பா, இந்த உலகத்துக்கே ஒரே அப்பா தான். அவர் தான் நம்ம ஏசப்பா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:9 பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ சொர்க்கத்துல அப்பா மடியில இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல நரகத்துல சாத்தா காலடியில இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்பா மடியில தான் இருக்கும். உனக்காக ரஜினி ரத்தம் சிந்தல, உனக்காக லோகேஷ் கனகராஜ் ரத்தம் சிந்தல, உனக்காக நாகார்ஜுன ரத்தம் சிந்தல, உனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். சிலுவையில 2 கையும் தொலை போட்டு இருக்கும் போது கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஜப கூட்டத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஜெமினி டிராபிக்ல மாட்டிக்கணும் ஐயா. ஐயோ ஒரே டிராபிக்கா இருக்கு. ஆறு அடிக்காதீங்க இருக்க ஐயா. கவுண்டர் போட்டாங்க 10 9. ஐயா வண்டி எடுக்கணும். ஒரு நிமிஷம் இதோ வந்துரும். 2 செகண்ட் வந்துரும் மேகி மாதிரி. ஓகே ஓகே. பொய் பேசக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எதுக்காக? நம்ம பொய் பேசுறதுக்காகவா? பொய் பேசினா ஆய் வராது, பாத்துக்கோ. மா பொய் பேசக்கூடாதுன்னு அவர் போன்ல பேசுனது எல்லாமே பொய்மா. பாஸ்டர் பத்தி தப்பா பேசாத. கர்த்தர் பொய்யை மெய்யாக்குவார். அப்படியா? எந்த அதிகாரம்? ஹல்லேலூயா.